Preview. Hello friends, this is Manikandan, founder and CEO of LeTechs. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னாக்க பைனரி அண்ட் டெரிவ்ல இருக்கக்கூடிய பெட்டிங் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு பெட்டிங் ஆப்ஷனும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல உடைய ரைஸ் ஆர் ஃபால், ஹையர் அண்ட் லோயர், டச் அண்ட் நோ டச், மேட்சஸ் அண்ட் டிஃபர்ஸ், ஈவன் அண்ட் ஆட், இந்த ஒரு 5 வீடியோஸும் தனித்தனி வீடியோஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பெட்டிங் ஆப்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கும், நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது டிஜிட்ஸ்ல இருக்கக்கூடிய தேர்ட் ஆப்ஷன் ஓவர் அண்ட் அண்டர், அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவர் அண்ட் அண்டர் பொறுத்தவரையிலும் இந்த டிஜிட்ஸ் ஆப்ஷன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டிஜிட்ஸ் பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ நிறைய பெட்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஃபோரெக்ஸ் இருக்கும், ஸ்டாக் இண்டிசஸ் இருக்கும், கமாடிட்டிஸ் இருக்கும், சிந்தட்டிக் இண்டிசஸ் இருக்கும். ஸோ இதில் எந்தெந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும் இந்த டிஜிட்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பெட்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, சிந்தட்டிக் இண்டிசஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்டுங்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ், இந்த பெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து ஓவர் அண்ட் அண்டரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் மேட்சஸ் அண்ட் டிஃபர்ஸோ அல்லது வந்து ஈவன் அண்ட் ஆடோ நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த சிந்தட்டிக் இண்டிசஸ்ல இருக்கக்கூடிய பேர்ஸுங்களை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அண்ட் அண்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஜஸ்ட் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ட்ரேடர்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஓவர் அண்ட் அண்டர் நான் சொன்னது போல இது வந்து சிந்தட்டிக் பேர்ஸ்ல மட்டும்தான் அதை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது வந்து டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 டிக்ல இருந்து நம்ம வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததா லாஸ்ட் டிஜிட் ப்ரெடிக்ஷன். ஸோ லாஸ்ட் டிஜிட் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸோடைய லாஸ்ட் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட். ஸோ லாஸ்ட் அப்படின்னா ரவுண்ட் நம்பர் இல்லை, ஃப்ராக்ஷன் டெசிமல் தான் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் ஃப்ராக்ஷன் டெசிமல் தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அது வந்து என்ன மேட்சஸ் அண்ட் டிஃபர்சல் அப்படின்னாக்கா நம்ம என்ன நம்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஈவன் அண்ட் ஆட் அப்படின்னாக்கா ஈவன்ல இருக்குமா ஆட்ல இருக்குமான்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இது ஓவர் அண்ட் அண்டர் அப்படிங்கிறது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுல ஓவர் அண்ட் அண்டரை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா 0 நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? எப்போதுமே 0வோ அல்லது 9ஓ சூஸ் பண்ண முடியாது. ஓவர் அண்ட் அண்டரை பொறுத்தவரையிலும் லாஸ்ட் டிஜிட்டோடைய ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் கடைசி நம்பரும் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ மிடில் இருக்கக்கூடிய 1ல இருந்து 8 வரையிலும் இருக்கக்கூடிய எந்த நம்பர் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 நான் சூஸ் பண்றேன். 1 சூஸ் பண்ணிட்டு ஸ்டாக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா $10. இப்போ இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ ஓவர் அப்படின்னீங்கன்னா இங்க இருந்து ஆக்சுவலா 1க்கு மேல, ஓகேங்களா, 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த நம்பர்ஸ்ல 8 நம்பர்ஸ்ல எந்த நம்பர் வந்தாலும் நம்ம வின்னர். ஓகேங்களா? ஸோ அண்டர் அப்படின்னீங்கன்னா 1க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸா இருக்கணும். ஸோ 1க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னீங்கன்னா 0வா இருக்கணும். 0வா இருந்தா நம்ம அதுல வந்து பார்த்தீங்கன்னா வின்னர். இதுவே உதாரணத்துக்கு இப்போ நான் 2 நான் சூஸ் பண்றேன் அப்படின்னீங்கன்னா 2 சூஸ் பண்ணா 2க்கு மேல, இப்போ நான் ஓவர் சூஸ் பண்றேன் அப்படின்னா 2க்கு மேல எந்த டிஜிட் இருந்தாலும் நம்ம வின்னர். அண்டர் அப்படின்னீங்கன்னாக்க 2 விட கீழே, ஸோ 0 and 1 வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா நம்ம வின்னர். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க பார்க்கலாம், நம்ம ஆல்ரெடி சொன்னது போலதான் ஒரு பெட்டிங் அப்படின்னீங்கன்னா ப்ராஃபிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுடைய வின்னிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். ப்ராஃபிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்குது அப்படின்னீங்கன்னாக்க உங்களுடைய வின்னிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹையரா இருக்கும். நீங்க இங்க பார்க்கலாம், ஓவர் அப்படின்னீங்கன்னாக்க ஸோ 2க்கு மேல வந்து பார்க்கும்போது ஒரு 7 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 7 நம்பர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி 14% உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ 14% வரும். இதுவே அண்டர் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு அண்டர்ல. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 0 and 1 தான் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 50% வந்து ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல மீனிங். அரௌண்ட் இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கீழே இங்க எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம். ஸோ வின்னர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 டெசிமல்ஸ், நீங்க லாஸ்ட் டிஜிட் வந்து 5 சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓவர் சூஸ் பண்ணியிருந்தா ஸோ 5க்கு மேல இருக்கக்கூடிய 6ஓ 7ஓ 8ஓ 9ஓ இருந்தாக்க நீங்க வின்னர். இதுவே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெசிமல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 சூஸ் பண்ணிட்டு அண்டர் கொடுத்தீங்கன்னா 5க்கு கீழே இருக்கக்கூடிய எந்த டிஜிட் இருந்தாலும் நீங்க வின்னர். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 3 2 1 0 இதுல எந்த டிஜிட் இருந்தாலும் நீங்க வின்னர். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணுவோம். ஒரு 3 நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் நெக்ஸ்ட் டிக் நான் 1 டிக் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு $100 நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சுவலாக நான் ஓவர் கொடுக்குறேன், 3க்கு மேலே நான் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதில் முடிஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் 3 சொல்லியிருந்தேன், ஓவர் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சது 9. ஸோ அதனால் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆனது. இதுவே நான் வந்து அண்டர் கொடுக்குறேன், 3க்கு கீழே 0, 1, 2 இதில் முடிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு வின் ஆயிருக்கும். ஆக்சுவலாக அது முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் சொன்ன 3. நான் இதே போல் ஓவர் அண்ட் அண்டரில் நீங்கள் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ, ஓவருக்கோ அல்லது அண்டருக்கோ சூஸ் பண்ணுறீங்களோ அதே நம்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் லாஸில் தான் கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அண்டர் கொடுக்குறோம், இதுவும் லாஸ் ஆக்சுவலாக. ஸோ என்ன காரணம், நான் அண்டர் வந்து கொடுத்துருந்தேன், 5 சூஸ் பண்ணி ஆக்சுவலாக வந்தது வந்து 9. ஸோ அகைன் திரும்ப ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நான் முன்னாடி சொன்னது போல் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வின் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ட்ரேடு வின் ஆயிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன கொடுத்துருந்தோம், அண்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு கீழே 1 வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த ட்ரேட் வின். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ ஓவர் அண்ட் அண்டர் அப்படிங்கிறது நான் ஒரு நம்பர்ஸை சூஸ் பண்ணுறேன், 1லேருந்து 8 வரைக்கும், ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும். ஸோ ஃபர்ஸ்ட்னா 0, 9 அது ரெண்டையும் சூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மிடில் இருக்கக்கூடிய 1லேருந்து 8 வரைக்கும் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர்ஸில் ஏதாவது சூஸ் பண்ணிவிட்டு ஓவர் கொடுத்தோம்னா அந்த நம்பரை விட பெரிய நம்பர்ஸ் எது வந்தாலும் வின்னர், அண்டர் கொடுத்தோம்னா அந்த நம்பரை விட சின்ன நம்பர்ஸ் எது வந்தாலும் வின்னர். ஓகேங்களா. ஸோ அப்படியே மாறி இருந்துச்சுன்னா அந்த ட்ரேட் லாஸ். ஸோ இதுதான் அதில் ஓவர் அண்ட் அண்டர். ஸோ ஆல்மோஸ்ட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய மேட்சஸ் அண்ட் டிஃபர்ஸ் பார்த்துருக்கோம், ஈவன் அண்ட் ஆடு பார்த்துருக்கோம், அண்டர் அண்டு ஓவர் பார்த்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, அல்லது எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ரிலேட்டடாகவும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைனரிலையோ இல்லை டெரிவ்லையோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைரக்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.